Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி எபிசோட் 2. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே போகலான்னு சொல்லி பார்த்தோம். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வேகமான் வரீங்கன்னா கீழேயே கொஞ்சம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பிளாக்ல தான். நம்ம இங்கே வந்து இங்கேருந்து நான் 16 கிலோமீட்டர்ஸ் போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் திரும்ப வரணும். அதான் போகிற வழியில் ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு பிளான். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு டைம் கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆச்சு. ஸோ இன்னும் ½ hour அந்த கிளாஸ் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அது போகிற வழியில் தான் இருக்குது அந்த வேகமான் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ அது பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடணும். ஸோ மெயினான மேட்ரு, இங்கே வரீங்கன்னா கீழே முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே எல்லாமே பிளாக்கில் 140-150 சொன்னாங்க, 40 rupees அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதான் இங்கே பிளாக்கில் தான் பெட்ரோல் கிடைக்குது. அது போக இப்போ இங்கே சாப்பிட்ட இடம் வந்து நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் நம்ம இங்கேருந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜெலாம் போகிற வழியில் மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லி ஒரு ஹோட்டல் சும்மா அந்த வியூ பாயிண்ட்டோட சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு, ரீசனபிளாக டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். நம்ம கார் வந்து வெளியே முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு 100 மீட்டர்ஸ் கிட்ட வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி. ஃபுல்லாக கடைலாம் இன்னும் ஓப்பனே பண்ணல. அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. சுத்தமாக எல்லாம் ஸ்ட்ரீட்ஸே வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்குது. ஒருத்தருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. பேர்டு வரும், பேர்டு வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வந்து 20 rupees per person சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் கேமராவுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் நல்லாயிருக்கு. கூட்டம் இல்லை. மேபி கூட்டம் இருந்தால் கொசன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டம் இல்லாதனால அப்படியே நல்லா மேலே கீழே நாங்கள் எங்கே யாரை விட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் 2 பேரும் அங்கே இங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஏதோ ஃபால்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்குது. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தவே இருக்குது. நம்ம வேணும்னா கொஞ்சம் அப்படி அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம சைடில் இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். பைன் ட்ரீஸ்க்கு நடுவில் போகிற மாதிரி. ஸோ அது செமையாக இருக்குது பார்க்க. ஸோ பார்த்தா தெரியும், நல்லா செம்ம ஹைட்டாக இந்த வீடியோஸ்க்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கேயே இருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களே இன்ஸ்டன்ட் ஃப்ரேம் பண்ணி தராங்க. அண்டு நம்ம ஃபேமிலியாக வந்தோன்னா அந்த குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செமையான பிளேஸாக இருக்குது இங்கே பார்க்க. மேபி நாளைக்கே தான் சாட்டர்டே சண்டே வேறு லெவல் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா இருக்குது பார்க்குறக்கு இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக. அதான் நம்ம பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டு முடிஞ்சதுங்க. சும்மா நாங்கள் அந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு வெளியே ஒரு வழி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெளியே நடந்து வந்தோம். இந்த சும்மா அந்த இதுக்குள்ளே நடந்து போய் அந்த வியூ பாயிண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. சும்மா அங்கே பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ரிட்டன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னி போயிட்டு மேலே போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் போனாலும் போவோம். ஸோ ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்பாட் கிளாஸ் பிரிட்ஜ், அதுக்கடுத்த பெட்ரோல் பங்க் வருது. ஸோ எங்கேயும் போயிட்டு முடிச்சுட்டு அதான் பெட்ரோல் அடிச்சுட்டு தான் இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னென்ன. இப்போ சும்மா இங்கே கேட்டோம் எங்கே போகிறது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அங்கங்கே ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு போவோம். ஸோ அடுத்த ஸ்டாப் கிளாஸ் பிரிட்ஜ். என்ட்ரிக்கு வந்து நல்ல டீலாக இருக்குது. என்ட்ரிக்கு வந்து ஒரு 25 rupees அடல்ட்டுக்கும், காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மேலே தான் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கான். நீங்கள் அங்கே எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில, போய் பார்க்க வேண்டியதான். ஆனால் தான் சிலதெல்லாம் பார்த்தா அது கவர்மெண்ட்டோட தான், இல்லை இவங்களே சும்மா செட்டை போட்டு உட்காந்துருக்காங்களான்னு தெரில. எல்லாத்துக்கும் என்ட்ரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற வழி வந்து செமையாக இருக்குது. சும்மா அந்த கான்க்ரீட் போட்டு அது வழியாக ரோட் போகிற மாதிரி.
பார்த்து முடிஞ்சுது. அது ஆக்சுவலாக கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் இல்லை, அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி அங்கேயே நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் போல் கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் போயிட்டு வந்தோம். கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஒர்த்லெஸ்ஸாக இல்லை, மேலே சும்மா நடந்து போகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி வந்து வயநாட்டில் ஒர்க்காக போயிருக்கேன். ஸோ ஆனால் அங்கே வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கான்செப்ட் கொண்டு வந்தது. அது 800 கெனடி சம்திங் ஏதோ அந்த பேரை மறந்துட்டேன். ஸோ ஆனால் இது வந்து குட்டி தான் அதை விட. ஆனால் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்தனால ஒன்றுமே தெரில, வியூவே இல்லை, ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. இது மாதிரி தான் எல்லா பக்கமுமே மேகமூட்டமாக தான் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து மர்மலா வாட்டர் ஃபால்ஸ். லைக் பின்னாடி தெரியுது அதுதான் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் வேகமான். ஸோ அதான் இப்போ டைம் வந்து ஒரு 3 o'clock இருக்கும். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் அதான் பார்த்ததில் வந்து நம்ம வேகமானில் குளிக்கிற மாதிரி பிளேசஸ்னால் இந்த மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அப்புறம் திரும்புரா சம்திங் அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், அந்த மாதிரி ஒரு 2-3 இருக்குது. அது போக நம்ம அங்கங்கே இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே குளிச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. வியூ பார்த்திங்கன்னா தெரியும், லைக் வேறு லெவல் வியூவாக இருக்குது. போய் பார்க்கலாம். லைக் நம்ம இந்த ரோட்டில் வர வழியிலேயே அங்கங்கே வந்து இந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வர்றது வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கங்கே நம்ம பார்த்தோம்னா தண்ணி வர்றதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்கும். அதான் இது வந்து நம்ம வேகமான்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த மர்மலா ஃபால்ஸ் இருக்கிறது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க வேறு வீடியோஸ். அப்புறம் இதெல்லாம் பார்த்தப்போ இன்றைக்கி இது எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம். அதான் கார் பார்க் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே அதான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தெரியுது. அதான் வேறு லெவல் இருக்குது பார்க்கவே. இப்போ போய் பார்ப்போம். ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து கல்லுக்கெல்லாம் முள் இல்லை, அங்கே கல்லாக இருக்குது. ஓப்பா எல்லாம் தேடி பிடிச்சி வந்தாச்சு. எப்படி நடந்துட்ட பாருங்க, அவ்வளோ பொருத்தா தண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க. ரூம் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி அதான் கொஞ்சம் ஒரு 5 places கிட்ட கவர் பண்ணலான்னு யோசிச்சோம். பட் கவர் பண்ண முடியல. ஏன்னா லைக் ஒவ்வொரு பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி பிளான் பண்ணாலும் அப்புறம் பெட்ரோல் வேறு போகணுன்னு சொல்லிட்டு போனனால அதான். பட் பெருசாக க்ரௌடடாக இல்லை எங்கேயும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நைட் ரைடு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் யானை பிரச்சனைலாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் நைட்டு போய் நம்ம பார்க்குற மாதிரியான இடங்களும் இல்லை. சும்மா வேணும்னா நம்ம இந்த ரோட்டில் ஒரு ரைட் போயிட்டு வர மாதிரி வரலாம் போல். இந்த ஸ்பெசிஃபிக்காக நைட் போனால் இந்த இடம் லைக் ஒரு நைட் வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பயங்கர டார்க்காக ஒரு 7:30 டார்க் 6K வந்து இருட்டாயிரும். ஸோ ரூமுக்கு இப்போ நாங்கள் 8 கிட்ட வந்துட்டோம். ஏன்னா டின்னர் முடிச்சுட்டே வந்துட்டோம். இது லைக் 9 கிளோஸ் பண்ணிடுவாங்க போல் கடையை. அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இந்த சீசன் இல்லையாம்மா. இப்போ வந்து இந்த வேகமான் வந்து சீசன் இல்லாததுனால யூஸ்வலாக 9 அப்படிலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு ரூம் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு நடக்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். Until then.